ஹே மக்கள்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அயனைசேஷன் தான் பார்க்க போறோம். அயனைசேஷன் என்தால்பி ஒரு 2 இல்ல 3 வீடியோ, குட்டி குட்டி வீடியோ பார்க்குறேன். அடுத்தடுத்து பாருங்க, என்ன தொடர்ச்சியா போன தூக்கம் வந்துடும். ஸோ அயனைசேஷன் ஒரு ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட். என்ன அப்படின்னா அயனைசேஷன், அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்தால்பி எனர்ஜி, அயனைசேஷன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது, ஒருத்தன் அயனைஸ் பண்றது, ஒருத்தனை என்ன சொல்றது, நார்மலா இருக்க ஒரு எலமெண்ட் அயானா மாத்துறது. ஆக்சுவலி இது ஒரு ப்ராசஸ். 11th நீங்க எதுல படிச்சிருப்பீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில அயனைசேஷன் என்தால்பின்னு படிச்சிருப்பீங்க. ஏன்னா முதல் விஷயம், ஒரு மெட்டல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல், ஓகே, சாலிடா ஒரு மெட்டல் இருக்கான், சாலிட். இப்போ இந்த சாலிட வந்து நான் கேசியஸ், அதாவது ஐசோலேட்டடு கேசியஸ் எலமெண்டா மாத்தணும். அந்த சாலிட ஐசோலேட்டடு கேசியஸ் எலமெண்டா மாத்தணும். நல்லா கவனிச்சுங்க, ஒரு சாலிட மெட்டலா, ஐ மீன் கேசியஸா மாத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போனா என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் பத்தி பேசுறோம். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். சரி, அப்ப மாத்தியாச்சு. இது போன வீடியோல நம்ம படிச்சது. இப்ப அகைன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த கேசியஸ நான் அயானா கன்வெர்ட் பண்ணணும். கேசியஸ், அந்த கேசியஸ் ஆட்டம் இருக்கு இல்லையா, இவனை அயானா கன்வெர்ட் பண்ண நம்ம எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும், ரைட்? அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டு என்றால், அந்த எனர்ஜி கால்டு அயனைசேஷன் எனர்ஜி ஒரு அயனைசேஷன் என்தால்பி. ஒன்ஸ் நான் எப்படி சார் எனக்கு புரியல, நீங்க பாட்டு டக்குன்னு சொல்றீங்க அயனைசேஷன் சொல்றீங்க, என்ன சார் சொல்ல வரீங்க? அதே கலர்ல எழுதுறேன். அயான் மால்டா. இல்ல சார் புரியல, எங்களுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்குடா, இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டத்துல அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு எலக்ட்ரான் லூஸ்லி பைண்டட், ஏன்னா நடுவுல நியூக்ளியஸ் இருக்கான். தள்ளி போக 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 என்ன ஆகும் அப்படின்னா லூஸ்லி பைண்டடா இருக்கும், தள்ளி போயிருக்கான். ஓகே, நிறைய ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும் இடையில. சோ லூஸ்லி பைண்டட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பாஸ் பண்றேன். இந்த ஃப்ரீக்வன்சி அதை டச் பண்ணது, அந்த இருக்கிற எனர்ஜி லெவல் இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும். அது எங்க அப்படின்னா வெளியில. சோ அந்த ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டான், அந்த ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டான். அப்போ மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஒரு ஆட்டத்தை அயானா கன்வெர்ட் பண்ற இந்த ப்ராசஸ் தான் அயனைசேஷன். இந்த ஆட்டத்தை அயானா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் பேர் அயனைசேஷன். அதை கன்வெர்ட் பண்ண நம்ம ப்ரொவைட் பண்ற எனர்ஜிக்கு பேரு அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுதான் இங்க கான்செப்ட். நம்ம யாரை வந்து இங்க அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னா, கரெக்டா 3D சீரிஸ், 4D சீரிஸ், 5D சீரிஸ், லெஃப்ட் டு ரைட் கம்பாரிசன், அடுத்து டாப் டு பாட்டம் கம்பாரிசன். ஸோ இந்த அயனைசேஷன் என்தால்பி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும். ஸோ சென்ட்ரலா என்ன விஷயம், அயனைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் எடுத்து அதுல எனர்ஜியை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரானை லூஸ் பண்ணி அயானா கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் அயனைசேஷன். அது ப்ரொவைட் பண்ற எனர்ஜிக்கு பேர் அயனைசேஷன் என்தால்பி, ரைட்? இப்ப சிம்பிளான விஷயம், ஒரு ஜெனரல் ட்ரெண்ட் சொல்றேன். லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகமாகும். பாருங்க, சைஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுமா லெஃப்ட் டு ரைட். அப்ப என்ன சொன்னா, ஒரு ஜெனரல் ட்ரெண்ட் நம்ம வச்சுக்கோம். லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியாடிக் டேபிள் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஏன்னா நியூக்ளியஸ் சார்ஜ் அதிகமாகும், எலக்ட்ரான் டைட்டா பைண்ட் ஆகும், அதனால அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாயிடும். அதுவே டாப் டு பாட்டம், மேல இருந்து கீழே வரும்போது டாப் டு பாட்டம் உங்களுக்கு அயனைசேஷன் குறையும். ஏன்னா பல்க் ஆகிட்டே போவான். இவன் பல்க் ஆகிட்டே போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய என்ன சொல்றது, என்ன சொல்றது, நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் ஆர்பிட்டாலுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீனிங் நிறைய இருக்கும். அந்த எலக்ட்ரான் ரொம்ப லூஸ்லி பைண்டா இருப்பான், டக்குன்னு அவனை தூக்கிடலாம். சரியா? இது ஜென்ரல் ட்ரெண்ட். 3D சீரிஸ்க்கு வந்து ஜென்ரல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜினா சொன்னேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு மெட்டல் இருக்கான். இந்த மெட்டல்ல வந்து அது கேசியஸ் மெட்டல். இவந்துல முதல் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. ஓகேவா? அப்ப பிகம் M+. ஓகே, இந்த முதல் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அதுக்கு போடுற எனர்ஜி. இப்ப எகெயின் எடுத்ததுல இருந்து இதை தனியா எழுதலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி எலக்ட்ரான் எடுத்த அந்த M+ இருக்கான்ல, அந்த M+ல இருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கிறீங்க எனர்ஜியை பாஸ் பண்ணி, இட் பிகம் M2+. இப்போ இந்த இன்னொரு ரெண்டாவது எலக்ட்ரான் எடுக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ எடுத்ததுல இருந்து அகைன் நீங்க இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா தட்ஸ் கால்டு தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அவ்வளவுதான். இது ஒவ்வொன்றுமே கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி அவனோட ஸ்டெபிலிட்டி பேசும். டி பிளாக பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் சொல்லுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அந்த குறிப்பிட்ட இடம்னா எப்படி சொல்றது, அந்த சைட்ல எடுத்துட்டு பாருங்களேன். குறிப்பிட்ட இடம்னா உங்களுக்கு குரோமியம் Cr(Mn). இப்ப சிஆரோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். D5S1, Mn D5S2. இப்போ முதல் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் ரெண்டு பேர்ல இருந்தும் முதல் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி பிளஸ்ஸா மாத்தணும். ஓகே, கேட்டையானா மாத்தணும். இங்க எது அவுட்டர்ல இருக்கும்னா இவன் தான் அவுட்டர் இருப்பான். நியூக்ளியஸ்ல இருந்து வரதெல்லாம் இந்த டி வந்து ஷீல்டு பண்ணுவான் S கிட்ட. S தான் அவுட்டர்ல இருப்பான் வேலன்சி. இங்க இவன் வேலன்சி அவுட்டர்ல இருப்பான்.
ரெண்டு பேரும் சேர்த்து தான், பட் எனர்ஜி லெவல் கம்பாரிசன்ல எஸ் வெளியே இருப்பான். அப்ப முதல்ல எடுக்க போற எலக்ட்ரான் எஸ். இங்க பாருங்க, எஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு தான் மோர் ஸ்டேபிள். எஸ்ல பெருசா ஆஃப் ஃபீல்ட பார்க்க மாட்டோம். இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா இட் பிகம் D5. 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா அவனுக்கு 3000 கோடி கிடைக்கும் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு படத்துல, ரஜினி படம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டானா இட் பிகம் மோர் ஸ்டேபிள். ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் டக்குன்னு கொடுத்துருவான் கம்மியான எனர்ஜில. சோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்க. ஈவன் கம்ப்ளீட்லி ஃபில்டு கொடுக்க மாட்டான். இந்த ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எம்னுக்கு அதிகம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எம்னுக்கு அதிகம். ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஒன்ஸ் நான் எலக்ட்ரானை எடுத்துட்டேன், அப்ப குரோமியம் பிகம் Cr பிளஸ், Mn பிகம் Mn பிளஸ். நவ் கான்ஃபிகரேஷன் ஹியர் D5. இடத்தில் D5S1. நவ் கம்பாரிசன் பாத்தீங்கன்னா குரோமியம் Mn இப்ப எலக்ட்ரான் எடுக்கணும், ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 2+ மாத்தணும். அவ எனர்ஜி கொடுப்போமா? கொடுக்கும் பொழுது இந்த குரோமியம் நிறைய எனர்ஜியை கேட்கறான். ஏன் நிறைய எனர்ஜி குரோமியம் கேட்கறான் அப்படின்னா, Mn இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா இட் பிகம் ஆஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். ஆனா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா குரோமியம் டீஸ்டபிளைஸ் ஆயிடும். அதனால செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி Cr பிளஸ்க்கு அதிகம், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி Mனுக்கு அதிகம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்பாரிசனை 3D சீரீஸ்ல போட்டுட்டு டாப் டு பாட்டம் கம்பாரிசன் பண்ணிட்டோம்னா இந்த வீடியோ முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கு, சரியா? நீங்க இதே மாதிரி காப்பருக்கு கம்பேர் பண்ணுங்க. காப்பர் அவங்க கூட இன்னொருத்தர் இருப்பானே, காப்பர் ஜிங்க், அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்க. இப்படி நான் கம்பேர் பண்ண மாதிரி இன்னும் சிலர் வந்து செகண்ட் தேர்ட் இவங்கள எப்படி ட்விஸ்ட் பண்ற அயனைசேஷன் எனர்ஜியை, அந்த மாதிரி விஷயங்கள், லாந்தரைடு இன்டராக்ஷன் எப்படி அஃபெக்ட் பண்ற அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்ப்போம். இது ஒரு சின்ன வீடியோ. தேங்க்யூ சோ மச். பை பாய்.